இன்சைட் வணிக பாடசாலையின் 40வது செயலமர்வு எதிர்வரும் ஜூன் 5ஆம் திகதி முதல் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த செயலமர்வு நடைபெறும். சிறிய மற்றும் நடுத்தர வர்க்க வியாபாரிகளின் வியாபார முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு இன்சைட் பிசினஸ் ஸ்கூல் மாதாந்தம் 3 நாள் வதிவிட செயலமர்வுகளை நடத்தி வருகிறது. வியாபாரிகள் தமது வியாபாரத்தை எவ்வாறு போட்டித்தன்மையாக மாற்றுவது, நவீன முறைகளை கையாண்டு எவ்வாறு சந்தையில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உட்பட வியாபார தர்மங்கள், வியாபார முகாமைத்துவம், அரச வரிகள், திட்டமிடல், சந்தைப்படுத்துதல் மற்றும் வியாபார சட்டங்கள் தொடர்பிலான தெளிவுகளை வழங்குவது இந்த செயலமர்வின் நோக்கங்களாகும். தேர்ச்சி பெற்ற வணிக ஆலோசகர்கள், சாதனை படைத்த தொழில் வல்லுநர்கள் மற்றும் திறமை வாய்ந்த வளவாளர்களின் வழிகாட்டலுடன் நடத்தப்பட்டு வரும் வதிவிட செயலமர்வுகளில் இதுவரை 1200க்கும் மேற்பட்ட இளம் முயற்சியாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி கண்டுள்ளனர். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த செயலமர்வுகளின் 40வது செயலமர்வு எதிர்வரும் 5ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தின் மிக முக்கிய பங்கு வகிப்பது அந்த நாட்டின் வணிக நிறுவனங்கள். அதிலும் குறிப்பாக சிறிய நடுத்தர நிறுவனங்களின் முன்னேற்றம் அந்த பொருளாதாரத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்துகின்றது. சிறிய நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி இலங்கை பொருளாதாரத்தில் ஒரு பங்கு செலுத்தினாலும் அவர்களுடைய அந்த மரபு ரீதியான வியாபார நடவடிக்கைகள் மூலம் பாரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே, கிராமங்களில் ஏற்படுத்த முடியாத ஒரு தேவை இருந்தது. இவர்கள் புதிய நுட்ப முறைகளை தன்னுடைய வியாபாரங்களிலே பிரயோகிப்பதற்கான தேவை பெரிய அளவிலே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்சைட் பிசினஸ் ஸ்கூல் இவர்களை வழிப்படுத்துவதற்காக, இவர்களுக்கான சரியான வழிகாட்டல்களை வழங்குவதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை கடந்த 5 வருடங்களாக நடத்தப்பட்டன. இன்சைட் பிசினஸ் ஸ்கூலின் இந்த பயணம் இந்த சமூகத்தின் தேவைகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றதால் இலங்கையில் உள்ள சிறிய நடுத்தர நிறுவனங்களின் மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் இன்சைட் பிசினஸ் ஸ்கூல் ஒரு உந்து சக்தியாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் நாங்கள் பூரண நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இந்த செயலமர்வு தொடர்பான மேலதிக விவரங்களை 0770 22 33 11 மற்றும் 0772 99 22 25 ஆகிய இலக்கங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.